திருவையில் சொல்லும் பொழுது இந்த அரசியல் என்று சொல்ற போது கட்சி அரசியல்களுக்கு நாங்கள் திருச்சபை இறங்காது. ஆனால் இந்த அரசியல்களும் அரசியல் தலைவர்களும் மக்களுடைய நிலவரத்தை உள்வாங்கி அதுக்கு தலைமைத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த கோணத்தில் இருந்துதான் திருச்சபை ஈடுபட்டாலும் ஈடுபடுவார்கள். ராயப்பு அடிகளார் அவர்களும் அந்த கோணத்தில் இருந்துதான் அவர் ஈடுபட்டார்கள். மனித உரிமை, மனித மாண்பு, நீதி என்ற இந்த பார்வை ஊடாகத்தான் அவர் தன்னுடைய செயல்பாடுகளை மேலெடுத்தார். சில விஷயங்கள் ஒன்றோடு ஒன்றுக்கு மேல் ஒன்று சேர்ந்திருக்கும். அதாவது அரசியல் அபிலாஷைகளின் நோக்கங்களும் இந்த இவருடைய செயல்பாடுகள், திருச்சபையின் செயல்பாடுடைய நோக்கங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும். அதாவது குறிப்பாக மனித உரிமை, மனித மாண்பு, நீதி என்ற விழுமியங்களை பொறுத்தவரையில் ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கும். அதற்காக ராயப்பு ஜோசப் ஆண்டகை அவர் ஈடுபட்டது அரசியல் அல்ல. ஆனால் அரசியல் தலைவர்கள் அதில் செயல்பட வேண்டும் என்பதற்காக இவ்வாறு தான் இந்த விழுமியங்களை நாங்கள் பாதுகாக்க முடியும், மக்களின் இந்த உரிமைகளை நாங்கள் பாதுகாக்க முடியும், அவருடைய அபிலாஷைகளுக்கு நாங்கள் மறுமொழி சொல்ல முடியும் என்ற ரீதியில் அவர்களை ஒன்று சேர்த்தார்.